நேற்று வேற அம்மா டல்லா இருக்குது. காரமா இருந்தா நம்ம சாப்பிட்டோம்னா அம்மா ருசியா இருக்கும், அப்புறம் காரமாகவும் இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா கேட்ட மாதிரி சுவையான இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி காரமான ஒரு குழம்பு ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான காளான் குழம்பு ட்ரை பண்ணுறதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 200 கிராம் காளான் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய் 3, கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நல்ல பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 சின்ன வெங்காயத்தை தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ செய்முறை என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வானலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். எடுத்து வச்சுருக்கிற 3 வரமிளகாயை போட்டுக்கிறேன். லைட்டாக ஒரு 2 வணக்கு மட்டும் வணக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்ததும் நல்லா வணக்கி விட்டுறணும். சின்ன வெங்காயம் வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வரும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வந்து வணக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நிறம் மாதிரி இருக்குது. உடனே தக்காளியை சேர்த்துக்கலாம், புளியும் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். தக்காளியும் நல்லா வேகணும். ஸோ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாரையும் கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோன்னு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லித்தூளை சேர்த்துக்கலாம். இது வந்து வெறும் மல்லி மட்டும் போட்டு அரைச்ச மல்லித்தூள் இல்லை. இதோட ரெசிபியை வந்து நான் உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நல்லா வணக்குனதுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த மிக்ஸி ஜாரில் இப்போ மாற்றிடலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இந்த குழம்பை வந்து நம்ம தாளிச்சிடலாம். லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் தாளிக்கிறதுக்குன்னு எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயமும் காரம் பத்தலைன்னா 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற காளானை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா வணக்கிக்கோங்க. இந்த காளானோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிடணும். வணக்கிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இந்த காளான் வந்து வெந்து காளான்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா காளான் லைட்டாக சுருங்குது, ப்ரௌன் கலரில் மாறுது. பார்த்தீங்கன்னா காளானில் நல்லா தண்ணி விட்டுருக்கு.
ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ உங்களுக்கு எப்போ எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி, ரொம்ப குழம்பு மாதிரி வேணுமா இல்லை கிரேவி மாதிரி வேணுமா, அதை வந்து உங்களுக்கு பொறுத்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப குழம்பு மாதிரி ரொம்ப லிக்விடாக வேணுங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அது ஸோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொதிச்சிருக்கு. மூடி வச்சுருங்க. நல்லா காளான் வந்து வெந்துடும். ஸோ வெந்து குழம்பு நல்லா கொதிச்சிரும். ஃபைனல் ஸ்டெப்பாக கொஞ்சம் ஒரு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான காளான் குழம்பு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட்டில் ரெடி ஆயிருச்சு. இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிற உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.